Hello all, welcome to Science of Numbers. நாம இன்னைக்கு ஸ்கொயரோட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஸ்கொயரோட ஃபர்ஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க இன்னைக்கான சம்ஸ் ப்ரோசீட் பண்ணலாம். இந்த சம் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. The ratio of area of two squares, one having its diagonal double than the other. So ரெண்டு ஸ்கொயர் இருக்கு. A1 A2 ஓகேங்களா. ஸோ சைட் A1 A2 ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்க. the ratio of area of two squares, one having its diagonal double than the other. அப்போது இது D1 இங்கே D2 diagonal D2. அப்போது இப்போது A1 இந்த ஸ்கொயரோட டயகனல் D1 அப்படின்னா இந்த ஸ்கொயரோட டயகனல் என்ன D2 is equal to double than the other. அப்போ இது D1 அப்படின்னா D2 என்னவாக இருக்கும் double than the first diagonal 2D1. ஓகேங்களா. எதுக்கான ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரெண்டு ஸ்கொயருக்கான ரேஷியோ. ஸோ A1 is to A2 இதுதான் நம்ம ஃபைன் பண்ணோம். அப்போது ரேஷியோ ஃபார்மேட்டில் இருந்தால் டிவைட் எழுதலாமா A1 by A2. ஸோ A1 என்ன area of the square A square இங்கே A2 ஸ்கொயர். ஓகேங்களா. நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான், டயகனல் மட்டும்தான் கொடுத்துருக்கான். ஓகே. அப்போது டயகனல்னால் நமக்கு என்ன தெரியும், √2 into A. ஓகே. இப்போது நமக்கு A வேல்யூ தெரியணும். அப்போது A மட்டும் வச்சுட்டு D1 டிவைடட் பை √2ன்னு எழுதலாமா. இது ஏவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு A2ஓட வேல்யூ நமக்கு தெரியணும். அப்போது D2 is equal to √2 A2. ஆமாவா. நெக்ஸ்ட் A2 என்னன்னா D2 டிவைடட் பை √2. ஓகே. இப்போ பாருங்கள் A2 அப்படின்னா D2ஓட வேல்யூ என்னவாக இருக்கும், டபுள் தி ஃபஸ்ட் டயகனல். அப்போ D2 நான் எப்படி எழுதலாம், 2 into D1 அப்படின்னு எழுதலாமா. ஸோ 2 into D1 divided by √2 இதுதான் சைட் A2ஓட வேல்யூ. இப்போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A1 by A2 is equal to A1 A square D1 by √2 the whole square divided by 2 into D1 divided by √2 the whole square. It can be written as D1 square by 2 and square root and square will get cancelled. So 2 கிடைச்சிருக்கும். இங்கே 2 square will be 4. D1 square divided by 2. ஓகே. இந்த 2 கேன்சல் ஆயிரும். D1 square கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், நியூமரேட்டரில் 1 டினாமினேட்டரில் 4. இது A1 by A2. ஓகே. அப்போ A1 by A2 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1 by 4. இதை ரேஷியோ ஃபார்மேட்டில் எழுதணும்னா A1 is to A2 which is equal to 1 is to 4. அவ்வளோதான். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ஒன் ஹேவிங் இட்ஸ் டயகனல் டபுள் தென் த அதர். ஒரு டயகனல் D1 அப்படின்னா இன்னொரு டயகனல் இந்த D1ஓட டபுள் டைம்ஸ் இருக்கும். அப்போ 2 into D1. ஸோ இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ரெஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகேங்களா. இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. if the side of the square is increased by 20%, so percentage sum. அப்போது A ஒரு ஸ்கொயர் இருக்குது, இந்த ஸ்கொயரோட 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அதனால் கிடைக்கிறது இன்னொரு ஸ்கொயர். ஸோ அப்போது இது A1. இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், A ஆல்ரெடி இருக்குது, ஏவோட 20% வந்து அதிகமாக இருக்கும். நம்ம நேற்று என்ன சொன்னால் பர்சன்டேஜ்னால் 100. ஸோ என்ன இன்க்ரீஸ், ஸோ 100 ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ், 20%. அப்போது 100 + 20% will be 120% ஆஃப் A. ஓகேங்களா. இதுதான் புதுசாக கிடச்சிருக்க A1. ஓகேங்களா. இப்போது தென் இட்ஸ் ஏரியா இஸ் இன்க்ரீஸ்டு பை, ஸோ இதோட ஏரியா A1, இதோட ஏரியா A2. இந்த ஏரியா இஸ் இன்க்ரீஸ்டு பைன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஏரியாவும் ஓட டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த ஸ்கொயர்லேருந்து இந்த ஸ்கொயர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அது பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போது
ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது டிஃப்ரென்ஸ் a2 மைனஸ் a1 இஸ் ஈக்குவல் டு a1 ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஓகேவா? a1 என்னது 120% ஆஃப் a the whole square minus a square is equal to 120% can be written as percentage cancel ஆச்சுன்னா 100 வந்துருமா. ஸோ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் is equal to 120 by 100 into 120 by 100 a square minus a square is equal to 10 again 10. So 144 divided by 100 a square minus a square which is equal to LCM எடுத்தோம் அப்படின்னா 144 minus 100 will be 44 by 10 a square. இதுதான் a2 minus a1 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் ரெண்டு ஸ்கொயருக்கான டிஃப்ரென்ஸ் வேல்யூ. ஒரிஜினல் ஸ்கொயரில் இருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 44 by 100 a ஸ்கொயர். இதுதான் இன்க்ரீஸ் ஆன ஏரியா. இப்போ இதோட பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ், எதிலிருந்து டிஃப்ரென்ஸ் வந்தது a1லேருந்து, பர்சன்டேஜ்னா 100 விச் இஸ் ஈக்குவல் டு a2 மைனஸ் a1 44 by 100 a square divided by a1 will be a square into 100. So a square get cancelled, 100 get cancelled. So 44%. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த is equal to 120% can be written as percentage cancel ஆச்சுன்னா 100 வந்துருமா. ஸோ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் is equal to 120 by 100 into 120 by 100 a square minus a square is equal to 10 again 10. So 144 divided by 100 a square minus a square which is equal to LCM எடுத்தோம் அப்படின்னா 144 minus 100 will be 44 by 10 a square. இதுதான் a2 minus a1 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் ரெண்டு ஸ்கொயருக்கான டிஃப்ரென்ஸ் வேல்யூ. ஒரிஜினல் ஸ்கொயரில் இருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 44 by 100 a ஸ்கொயர். இதுதான் இன்க்ரீஸ் ஆன ஏரியா. இப்போ இதோட பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ், எதிலிருந்து டிஃப்ரென்ஸ் வந்தது a1லேருந்து, பர்சன்டேஜ்னா 100 which is equal to a2 minus a1 44 by 100 a square divided by a1 will be a square into 100. So a square get cancelled, 100 get cancelled. So 44%. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 44% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் டு தி ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் வைல் இட்ஸ் சைடு இஸ் ஹால்வ். அப்போது ஸ்கொயர் இருக்கா வித் சைட், இதுக்கான ஏரியா இருக்கா. ஓகே. வைல் இட்ஸ் சைடு இஸ் ஹால்வ். அப்போது இந்த சைடை வந்து பாதியாக்கிட்டோம். அதனால் நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்குது a1 is equal to a by 2. இந்த சைடோட பாதி அதுதான் வந்து நமக்கு a1. ஓகே. இப்போது சைடு ஏவாக இருந்து a by 2ஆக மாறும்போது நமக்கு இதுக்கு புதுசாக ஒரு ஏரியா கிடைக்குமா. இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயரோட ஏரியா விச் இஸ் a ஏன்னா a ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயரோட ஏரியாவை நம்ம a1 டினோட் பண்ணுறோம். இதோட சைட் a1 ஸ்கொயர் அகெயின் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நம்ம a1 என்ன சொன்னோம், ஆல்ரெடி இருந்த சைட் பாதியாக மாறி இருக்கு. ஸோ a by 2 the whole square. ஓகேவா. இப்போ பாருங்கள், a ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர் will be 4. ஆமாவா. இது a1.
a1 வந்து 1/4 into a2 எழுதுங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்போ இந்த a2 என்னது சாரி a ஸ்கொயர் என்னது இந்த ஸ்கொயரோட ஏரியா, அதாவது ஒரிஜினல் ஸ்கொயரோட ஏரியா. அப்போ நான் எப்படி எழுதலாம்? a1 is equal to 1/4 into a which is nothing but the original square. அப்போது ஒரிஜினல் ஸ்கொயரில் இருந்து சைடு வந்து ஹாஃப் ஆகும்போது நமக்கு ஏரியா வந்து என்னவாயிருக்கு? 1/4 குறைஞ்சிருக்கு. ஏரியா பாதியாக சைடு வந்து பாதியாக குறைஞ்சதுன்னா ஏரியா என்னவா குறையும்? குவார்ட்டராக குறையும். 1/4 குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the area of the square is increased by 69%, then the side of the square is increased by. இப்போ இதுவரை நம்ம பார்த்த சம் எல்லாம் எப்படி பார்த்துருப்போம்? இங்கே இருக்க a1 வந்து சம் 20%, 120% ஆஃப் ஏ சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 69%. ஸோ இதோட ஏரியா ஏ, இதோட ஏரியா a1. இந்த a1ங்கிற ஏரியா 69%, இந்த ஏரியாவோட 69% அதிகமாக இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் வந்திருக்கு 100ன்னு எடுத்துக்குவோம். அப்போ இன்க்ரீஸ்ட், ஸோ ஆட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 69. ஸோ அப்போது 100 + 69 எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? 169% ஆஃப் ஏவாக இருக்கும். இதுதான் வந்து புதுசாக ஃபார்ம் ஆகிருக்க ஸ்கொயரோட ஏரியா. ஓகேங்களா? அப்போது நாம் என்ன ஃபைன் பண்ணோம்? சைட் ஆஃப் தி ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்டு பை. அப்போது ஏங்கிறது a1 மாறும்போது நமக்கு எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 69%. அப்போது இந்த சைடு a to a1 மாறும்போது எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும்? ஓகேங்களா? அப்போது இந்த ஸ்கொயரோட ஏரியா என்ன? a is equal to a square units. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்கொயர் என்னது? a1 which is equal to a1 square units. இந்த a1 நம்ம எப்படி எழுதலாம்? 169% of a is equal to a1 square. 169 by 100, a can be written as a square which is equal to a1 square. So 169 by 100 can be written as 30 by 10 the whole square a square which is equal to a1 square. இப்போ ஸ்கொயர் எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 13 by 10a which is equal to a1. இதுதான் நமக்கு செகண்டாக ஃபார்ம் ஆன ஸ்கொயரோட சைடு வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? ஒரிஜினல் ஸ்கொயர், நியூவாக ஃபார்ம் ஆன ரெண்டு ஸ்கொயரோட ஏரியா கவர் பண்ணியிருக்கோம். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், சைடு எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போது a1 மைனஸ் a, நியூவாக ஃபார்ம் ஆன ஸ்கொயரோட சைடு மைனஸ் இனிஷியல் இருக்க ஸ்கொயரோட சைடு. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இதோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ தான் சைடு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போது 13 by 10a மைனஸ் a, எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 13 minus 10 will be 3, 3 by 10a. இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏலேருந்து a1 சைடு மாறும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஃபைன் பண்ணும்போது a1 மைனஸ் a டிஃப்ரென்ஸ், அதாவது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிவைடட் பை ஒரிஜினல் ஸ்கொயரோட சைடு இன்டூ 100 ஈக்குவல் டு 3 by 10a into 100 divided by a. a get cancel, 1010. So percentage increase is equal to 30%. இப்போ ஏரியா வந்து ஏலேருந்து 69% இன்க்ரீஸ் ஆகும்போது சைடு வந்து 30% இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த சம் பார்க்கலாம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். the area of the rectangle is thrice that of the square. ஸோ இங்கே ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ரெண்டு ஃபிகரையும் வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் இஸ் த்ரைஸ் தட் ஆஃப் த ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பி a1 அண்ட் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பி a2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் த்ரைஸ் தட் ஆஃப் தி ஸ்கொயர். அப்போது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்னா என்ன? a1 இஸ் ஈக்குவல் டு thrice that of the square. Thrice na 3 times of the square. So thrice that of the square. Thrice that of the area of square. என்னது? a2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. If the length of the rectangle is 40 cm. So length
40 centimeter. இது நல்லா கவனிங்க. And its breadth is 3/2 times that of the side of square. அப்போ இதோட breadth என்ன அப்படின்னா breadth of the square என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. Its breadth is 3/2 times that of the side of the square. So square ஓட side வந்து A, இதோட area A2. Okay, breadth is 3/2 times of side of the square. Side of the square என்ன A. ஓகேங்களா? Then the side of the square. இப்போ என்ன கொஷின் என்ன? Side of the square என்ன? இதுதான் வந்து கொஷின். அப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். A1 is nothing but rectangle, area of rectangle. So area of rectangle நம்ம என்ன எழுதலாம்? Length into breadth அப்படின்னு எழுதலாமா? 3 into A2ங்கிறது ஸ்கொயரோட ஏரியா. இதை A ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? இப்போ லென்த் நமக்கு கொடுத்துட்டாங்க. லென்த் எவ்வளோ? 40 சென்டிமீட்டர் இன்ட்டு பிரெத். பிரெத் என்ன? நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு 3/2 இன்ட்டு A. இதுதான் பிரெத். இட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு A ஸ்கொயர். ஸோ 3 கேன்சல், 2 20 times A. ஸோ ரிமைனிங் 20 is equal to A. பாருங்கள், ஒரே ஸ்டெப்பு தான். கொஷின் தான் இவ்வளோ பெருசு. நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம்? ஸ்டெப் பார்த்திங்கன்னா 2 தான். நம்மளோட டயக்ராமும் கிவனையும் நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பு தான். அப்போ சைட் ஆஃப் தி ஸ்கொயர் என்ன? A is equal to 20 சென்டிமீட்டர். ஓகேங்களா? கொஷின் பெருசாக இருக்குன்னே நம்ம இதை வந்து அப்ரோச் பண்ணாமே தொடாமலே விட்டுருவோம். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா? இந்த சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? The length of the rectangle is 20% more than its breadth. அப்போது ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. Length of the rectangle is 20% more than its breadth. So 20% more than. ஓகேங்களா? அப்போ percentage 100 more than plus எவ்வளோ? 20%. So 100 plus 20, 120% of what? More than its breadth. So length is equal to 120% of breadthங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட், what will be the ratio of area of rectangle to that of square? So ratio formatல ஆன்சர் கேட்குறாங்க. What will be the ratio between area of rectangle to that of square? So area of rectangle, area of square. ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ரேஷியோ தான் கொஷின். ஓகே, to that of square whose side is equal to the breadth of the rectangle. So ஒரு ஸ்கொயர் இருக்கா? whose side is, ஏங்கிறது சைடா? whose side is equal to the breadth of the rectangle. ஸோ ரெக்டாங்கிளோட breadth வேல்யூ என்னவோ அதுதான் ஸ்கொயரோட சைடு வேல்யூ. அப்போ A is equal to B. side of square is equal to breadth of rectangle. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா ரெக்டாங்கிளுக்கும் ஸ்கொயருக்குமான ஏரியா, இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போது ரேஷியோ ஃபார்மேட்டில் இருந்தால் நம்ம டிவைட் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாமா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா L into B square units area of square A square, which is equal to L can be written as 120% of B into B. Okay, divided by A square. So A is equal to B. அப்போ ஏக்கு பதிலாக B substitute பண்ணலாமா? So A square இப்போ B square மாறிடுச்சு. 120 can be written as 120 by 100 B into B, B square divided by B square. B square get cancel. So area of rectangle divided by area of square is equal to 0 get cancel. 6 times 5 times. So 6 by 5. இப்போ டிவைட் ஃபார்முலா இருக்கிறது அகைன் நம்ம ரேஷியோ ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாமா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிவைட் ஃபார்முலா இருக்கிறது ரேஷியோ ஃபார்மேட்டில் மாற்றிட்டோம் அப்படின்னா 6:5. இதுதான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கும் ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கும் நடுவில் இருக்க ரேஷியோ ஃபார்ம் என்ன? 6:5. ஓகே,
இந்த சம் பாருங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சம் மாதிரி இருக்குது. என்ன பாருங்கள், த ஸ்கொயர் a square and a rectangle have equal area. அப்போது ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் இதோட ஏரியா ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் rectangle. A square and a rectangle have equal area if their perimeters are P1 and P2. P1 P2 அப்போ P1 and P2 ஓட ஸ்டேட்டஸ் என்ன? ஏரியா ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ P1 and P2 ஓட ஸ்டேட்டஸ் என்ன? அதை தான் நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன? ஏ ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் லென்த் இன்ட்டு பிரெத். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ நான் 2 அப்படின்னு சூஸ் பண்ணிட்டேன்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வில் பி 4. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் 4 கிடைக்குன்னா 1,4 ஒரு பாசிபிலிட்டி, 2,2 2,2 போட்டால் அகெயின் இது வந்து ஒரு ஸ்கொயராக ஃபார்ம் ஆகிடும். ஸோ லென்த் ஆஃப் தி ரெக்டாங்கிள் 4 இன்ட்டு பிரெத் வில் பி 1. இது நம்மளோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது நமக்கு இப்போ பெரிமீட்டர் தேவை. ஸ்கொயரோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க ஏ வேணும். ஏ நம்ம அசியூம் பண்ணிட்டோம், கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கு லென்த் இன்ட்டு பிரெத் நமக்கு தெரியும். ஸோ P1 இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4A. ஸோ 4 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 8 யூனிட்ஸ். Perimeter of rectangle P2 is 2 into L plus B is equal to 2 into L will be 4 and B1 2 into 5 is equal to 10 units. So இப்போ ரெண்டுத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா P2 is greater than P1. ஓகேங்களா? பட் ஆப்ஷன் வந்து நமக்கு P1 ஃபார்மேட்டில் இருக்குது. ஒன்று P2 greater than P1 ஆர் P1 ஃபஸ்ட் எழுதுனா P1 is less than P2. P1 is less than P2. அப்போ ஆப்ஷனில் P1 less than P2 ஆப்ஷன் ஏ நமக்கு கரெக்டு. ஓகேங்களா? வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சம் மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்க, இந்த சம்மோட ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்கொயரில் இருக்க எல்லா மாடல் சம்ஸும் கவர் பண்ணிட்டோம். இதை பேஸாக வச்சுட்டு நிறையா சம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம ஸ்கொயர்லேருந்து கேட்குற சம்ஸை கிராக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஷேப்பாக அடுத்த வீடியோலேருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.